என்னோட ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுற ஆல்பின், அதோட வந்துட்டு விக்னேஷ், இவங்க 2 பேருக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க மேரேஜ் நம்ம போயிருந்தோம். ஆல்பின் மோமிதா அண்ட் விக்னேஷ் நந்தினி. ஸோ அந்த மேரேஜுக்கு நம்ம போகும்போது அவங்ககிட்ட அப்போவே நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களும் பல மாதம் டைம் எடுத்துகிட்டு கடைசியாக ஒரு வழியாக வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டானுங்க. அதுவும் இல்லாமல் ஒரே ஆஃபீஸ்ன்றதுனால வேறு வழியே இல்லை. அவங்கள தொந்தரவு பண்ணிட்டுன்னு வச்சிங்களேன். டேய் என்னடா லஞ்சு கூப்பிட்டு என்ன இன்னும் வரலன்ட்டு ஒரு ஆஃபீஸ் இல்லைனாக்கா அவனுக்கு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருப்பான்னு வச்சுங்க. எனவே இந்த மாதிரி வந்து நியூ கப்பல் வந்து கூப்பிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறது, அதாவது சின்னதாக ஒரு விருந்துன்ற ஒரு ஃபார்மாலிட்டி வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. அதுலேயும் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து சமைச்சோம். என் ஒய்ஃபு சமைச்சாங்க, நான் கூட மாட ஹெல்ப் பண்ணேன். அஃப்கோர்ஸ் நான் தானே கூட இருக்கேன், அப்போ நான் தானே எல்லா வேலையும் செய்யணும், சின்ன சின்ன வேலைகள். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு இன்வைட் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு அதுவும் நம்மளே சமைச்சு போகிறதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதுவும் நமக்கு என்னென்னா, இந்த மாதிரி நியூ கப்பலுக்கு விருந்து வைக்கும்போது நாமளே புது தம்பதி மாதிரி அங்கே ஓடி ஒளியிறது, இங்கே ஓடி நிற்கிறது, கொஞ்சம் வெக்கப்பட்டு நிற்கிறது, அதெல்லாம் இருக்கும்ல. அந்த மூமெண்ட்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதோட என்ன ஒன்றுன்னா, நம்ம ஆல்பினுக்கு தான், நம்ம கேரளா சேட்டாக்கு தான் வந்து கொஞ்சம் கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவர் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா பொதுவாக கேரளா இருக்கிறவங்க வந்துட்டு டைனிங் டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்டு பழகினவங்க. அவரால் நம்மள மாதிரி இங்கே கீழே உட்காந்து சாப்பிடவே முடியலங்க. சரி, கடைசியாக ஒரு வழியை என்ன பண்ணிட்டேன்னா, இல்லை நான் இதை அப்படியே கையில் கொடுத்துருங்க இந்த இலையோட, நான் வந்து மேலே உட்காந்துக்கிறேன்ட்டு. சரி, அவருக்கு வந்துட்டு ஒரு டேபிள் கொண்டு வந்து அதுக்கப்புறமா கொடுத்தோம். அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிட்ட பிறகு என்னை நல்லா திட்டி விட்டான். இவ்வளோ டேபிள் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, நீ என்னை கீழே உட்கார வச்சு என் காலை உடச்சி விட்டியான்னு சொல்லிட்டு. எனிவே இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி நம்ம வீட்டுக்கு, இல்லை நாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு போகிறது கண்டிப்பாக அதில் ஒரு சந்தோஷம் இருக்க தானே செய்யுது. அது வந்து நம்ம மறுக்க முடியாது. நல்லா வயிறு முட்டை நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ் ரூமர் தாங்க பேசிட்டு இருந்தோம். ஆஃபீஸில் என்னென்ன நடக்குதுன்ற எல்லா கதையும் பேசி ஒரு வழியாக வந்து அந்த டே முடிவுக்கு வந்ததுன்னு வச்சிங்களேன். ஸோ அதில் ஒரு பெரிய சந்தோஷங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேருமே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அவங்களும் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும் ப்ரோன்னு சொல்லிட்டு நம்மளே இன்வைட் பண்ணிட்டு போனாங்க. என்ன ஒன்று, கடைசியாக வந்து சின்னதாக ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பூ பொட்டு வச்ச உடனே பொசுக்குன்னு பையன் நம்ம விக்னேஷ் வந்து காலில் விழுந்துட்டான். அடே என்னடா இப்படி பண்ணிட்ட, நானும் நீயும் ஒன்றா தாண்டா ஒர்க் பண்ணுறோம், 2 பேரும் சேம் ஏஜ் தானே சொன்னோன்னா, இந்த மாதிரி தான் சொல்லி தெரிஞ்சுக்கிறியா நீ அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கலாச்சி விட்டு போயிட்டாங்க. சரி, ஆனால் அடுத்தவன் வந்து ஆல்பின் வரத்துக்குள்ள நான் உஷாராயிட்டேன். இவனுங்க 2 பேருமே வந்து நம்மளை வந்துட்டு பெரிய ஆள் மாதிரி, ரொம்ப வயசான மாதிரி காமிக்க பிளான் பண்ணுறான்னு சொல்லிட்டு விடவே இல்லைன்னு வச்சுக்கலேன். ஸோ அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள் வீட்டுக்கு, இல்லை நீங்களாச்சும் போயிட்டு வாங்க. அது எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள், இல்லை நீங்களும் போயிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம டிஎன் ஹஸ்பண்ட் சேனலோட நீங்களும் ஒருத்தருக்கு சொல்லிட்டு அன்பை கேட்டுக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம டிஎன் ஹஸ்பண்ட் ஃபேமிலியோட நீங்களும் ஒருத்தராக இருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.